போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் தொடர்பான அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தில் சரிங்களா, இந்திய பொருளாதாரம் தொடர்பான சிலபஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, சரிங்களா, அது ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம எந்த மாதிரி நம்ம அணுக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகள் விடாம அதை லைட்டா என்ன பண்ணலாம், அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். வரும் நாட்கள்ல அந்த ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி இனிமே ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா டீடைலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ ஒரு வார்த்தைகள் விடாம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வீடியோல நம்ம கேட்கலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு கண்டிப்பா நீங்க கேட்க போறீங்க ஒவ்வொரு நாட்களும் இனிமே எக்கனாமிக்ஸ்ல இருந்து சரிங்களா, நடப்பு நிகழ்வுகள் தொடர்புடைய எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்துல எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகள் விடாம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுப்பதற்கு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி தயாராக இருக்கிறது. ஆரம்பிக்கலாமா? கவனமா இருக்குமா? அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்டா இருக்குது. எப்பவுமே இருக்குது, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் அப்படின்னா 20 கேள்விகள் எக்கனாமிக்ஸ் மட்டுமே கேட்க போறாங்க. ஓகேவா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தலைப்புகளையும் விடாம பாருங்க. சரிங்களா? நிறைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள், ஓகேவா, வேளாண் துறை, தொழில்துறை, ஓகேவா, இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை, பணக்கொள்கை, இப்படி நிறைய தலைப்புகள்ல ஜிஎஸ்டி, ஓகேவா, வரிகள், இப்படி நிறைய தலைப்புகள்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம நம்ம சூப்பரா பார்க்கலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்கம்மா, பொருளாதார மேதைகளின் பொருளாதாரம் தொடர்பான இலக்கணங்கள். சரிங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அந்த எக்கனாமிக்ஸ் தொடர்பான சிலபஸ்ல இருக்காது. ஆனா நம்முடைய தமிழ் புத்தகத்துல சரிங்களா, நம்மளுடைய அந்த ஸ்கூல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான பொருளாதார மேதைகளை பத்தி லைட்டா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே அந்த மாதிரி ஏரியால இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த வகையில முக்கியமான தவிர்க்க முடியாத சில பொருளாதார மேதைகள் அவங்க யாரு, ஓகேவா, என்ன புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, எந்த மாதிரி இந்த பொருளாதார இலக்கணங்கள், இந்த டெபினிஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுல முக்கியமான ஒரு நபர் பாருங்க, ஆடம் ஸ்மித். சரி, ஆடம் ஸ்மித் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமா அவங்க? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரி, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஆடம் ஸ்மித் யாருமா? முக்கியமான ஒரு நபர், விட்டுறாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள். ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் ஒரு பொருளாதாரம், ஓகேவா, ஒரு நாடு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா, ஓகேவா, ஒரு நாடு இப்போ இல்ல எப்பவே முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளாதார மேதைகள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுல ஆடம் ஸ்மித் அவர்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் தொடர்பான கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நல பொருளாதாரம். சரிங்களா? செல்வம் மட்டும் இல்ல, நலன், மக்களின் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் நீங்க ஈடுபட்ட மட்டும்தான் உங்க நாடு எப்பவே முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சில கோட்பாடுகளை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லயனல் ராபின்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையா இருக்கிற இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தினா ஒரு நாடு இப்பவும் இல்ல எப்பவும் முன்னேறும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பால் சாமுவேல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா growth definition அப்படிங்கிற மாதிரி, அதாவது வளர்ச்சி இலக்கணம். இலக்கணங்கிறது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும், அதுக்கு சரியான வார்த்தை கோட்பாடுகள். சரிங்களா? வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடு எப்பவுமே திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா எப்பவுமே முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டங்களையும், சரிங்களா, ஆடம் ஸ்மித், அதுக்கு பிறகு ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள், அடுத்து லயனல் ராபின்ஸ் அவர்கள், அடுத்து பால் சாமுவேல்சன் அவர்கள், சரிங்களா, இவங்க எல்லாருமே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு நாடு ஈஸியா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கு சில புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன புத்தகங்கள், எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, எதுக்கு போக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஃபியூச்சர்ல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி காரல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிய ஒரு முக்கியமான ஒரு நபர், ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் என்று அழைக்கப்படும் நபர். இதே மாதிரி நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜேஎம் கெய்ன்ஸ் அவர்கள். இவங்க எல்லாம் எப்பவுமே எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்கிறதா இருந்தா கண்டிப்பா இவங்களை பத்தி பார்த்துட்டு தான் மெயினா இந்த சிலபஸ்க்குள்ள போகணும். கண்டிப்பா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்ல ஜிகேல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக சரிங்களா, பொதுவாக நம்ம சில பேசிக்கா சில கான்செப்ட் வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுல முக்கியமான ஒரு ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு. சரி, எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா? ஒரு நாடு ஆதி காலத்துல இருந்து முன்னேறிட்டு வரும்போது முதலில் ஒரு நாடுகளில் ஏற்படுவது பொருளாதார வளர்ச்சி. அதற்கு அப்புறம் தான் எது வருமா,
பொருளாதார மேம்பாடு. சரிங்களா? அப்ப பொருளாதார வளர்ச்சினா என்ன, அதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிட முடியும். சரிங்களா? அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஜிடிபியால், சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்ற ஜிடிபியால் அளவிடப்படுகிறது. சரி, அத மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படுகிறது. சரிங்களா? அதற்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடிபி என்றால் என்ன. சரியா? ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் ஜிடிபி. சரிங்களா? அது இன்னும் டீடைலா அடுத்து வர்ற வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு மாநிலங்களும், சரியா, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் ஜிடிபியின் அடிப்படையில், சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் தற்போது எந்த மாநிலங்கள் எந்த தரவரிசையில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறதையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சேர்த்து ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக வளரும் நாடுகளில் தான் காணப்படும். சரியா? வளர்ந்த நாடுகளில் காணப்படுவது பொருளாதார மேம்பாடு. இங்க நம்ம பார்க்க போறது பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி பொதுவாக எங்குதான் காணப்படும்? வளரும் நாடுகளில், இந்தியா மாதிரியான அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் காணப்படும். சரிங்களா? அதனை தொடர்ந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வளரும் நாடுகளின் பொதுவான இயல்புகள். சரியா? வளர்ந்த நாடுகள் அப்படின்னாலே என்னென்ன பொருளாதார இயல்புகள் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா ஒண்ணு விடாம நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? பார்க்கும்போது ஒரு சின்ன ஏரியா மாதிரி தெரியும். கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க, கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகளில் காணப்படும், பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி என்பது வளரும் நாடுகளில் காணப்படும், பொருளாதார முன்னேற்றம் என்பது வளர்ந்த நாடுகளில் காணப்படும். சரிங்களா? பாருங்க, பொருளாதார முன்னேற்றத்தின் அளவீடுகள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் மக்களின் வாழ்க்கை தரம். வெறுமனே ஜிடிபி மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை அளவிட முடியும். சரிங்களா? அந்த ஜிடிபி கூட சேர்த்து மக்களின் வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ், அதையும் சேர்த்தா நம்ம இதை அளவிட முடியும், பொருளாதார முன்னேற்றத்தினை அளவிட முடியும். சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ் அப்படிங்கிறது எதனையெல்லாம் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி, அதை வைத்தும் ஒரு நாட்டின் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிட முடியும். சரிங்களா? இன்னும் இதை ஷார்ட்டா ஈஸியா சொல்றதா அப்படின்னா, மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் 3 குறியீடுகளில் அளவிட முடியும். சரிங்களா? ஒன்னு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அடுத்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அடுத்து பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். சரிங்களா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அடுத்து செய்திறன் குறியீட்டு எண், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இந்த 3 குறியீடுகளும் இருந்தால் ஒரு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிட முடியும். அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தையும், சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் சேர்த்தீங்கன்னா நம்ம இதை அளவிட முடியும், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறத அளவிட முடியும். ஆனா ஜிடிபி மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிட முடியும். கவனமா இருங்க, விட்டுறாங்க. இது எல்லாம் நம்ம டீட்டெயிலா என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இது தவிர தனிநபர் வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, சரி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வருங்காலங்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு, நம்ம அதான் சொன்னோம், HDI. அடுத்து அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த 3 குறியீடுகளையும் பார்த்தீங்கன்னா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரியா, எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதற்கான முக்கியமான அந்த குறியீடுகள் எவை, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், கவனமா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அதை யார் சொன்னாங்க, ஓகேவா, எந்த ஆண்டு சொன்னாங்க, இதற்கு கீழே என்னென்ன குறியீடுகள்லாம் வரும் அதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து செயல்திறன் குறியீட்டு எண், நம்ம சொன்னோம்ல பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அதுவும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து வளர்ந்த நாடுகளில் எது காணப்படும், பொருளாதார முன்னேற்றம். அதே மாதிரி வளர்ந்த நாடுகளின் முக்கிய இயல்புகள், நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, வளரும் நாடுகள்ல எது காணப்படும், பொருளாதார வளர்ச்சி. வளர்ந்த நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். ரெண்டுக்குமான வேறுபாடுகள் எவை, அங்க இருக்கிற முக்கியமான இயல்புகள் எவை, அது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா, தமிழ்ல சொல்லும்போது நுண்ணியல் பொருளாதாரம், சரியா, அடுத்த பாத்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. சரியா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி நபரை பற்றிய ஒரு படிப்பு. ஒரு வகுப்பறையில ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு மாணவரை பற்றி மட்டுமே படிப்பது எதுல வரும், நுண்ணியல் பொருளாதாரம். அந்த மாணவரின் உயரம் என்ன, ஓகேவா, எவ்வளவு வெயிட் இருக்கிறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, இப்படி தனிப்பட்ட நபரை பற்றி படிப்பது நுண்ணியல் பொருளாதாரம். அதை இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது, ஓகேவா, ஒட்டுமொத்தமாக அப்ப 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 100 மாணவர்களை பற்றி ஒட்டுமொத்தமா படித்து, ஓகேவா, அவங்க சராசரியாக எவ்வளவு ஹைட் இருக்கிறாங்க, எவ்வளவு வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு பேரு, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த மாணவர்களை பற்றிய படிப்பு பேரியல் பொருளாதாரம். சரிங்களா? இன்னும் இதை பல உதாரணங்களுடன் ரெண்டுக்குள்ள என்ன வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்ததாக
பாருங்க. இப்பதான் சிலபஸ்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கா நீங்க தெரியக்கூடிய ஏரியா, ஆனா அதுல இருந்து எப்பவுமே கேள்விகள் வரும், கவனமா இருங்க. சரிங்களா? சரி பாருங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். 10 பாயிண்டையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதான் அதுல முக்கியம், கவனமா இருங்க. சரிங்களா? அந்த 10 பாயிண்ட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடு. சரிங்களா? பாத்துக்கோங்க. தனியார் துறையும் அரசு துறையும் ஒரு துறையில் இணைந்து செயல்பட்டா அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க, மிக்சட் எக்கனாமி. இந்த மிக்சட் எக்கனாமிங்கிறத இந்தியாவுல யாரு முதல் முறையாக ஆதரிச்சாங்க? பல்வேறு முக்கியமான தலைவர்கள் இதற்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல ஆதரவு தெரிவிச்சாங்களா? யாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? அந்த மாதிரி ஃபுல்லா இந்த ஏரியாவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து இந்தியாவில் முக்கியமான தொழிலாக எப்பவுமே இருப்பது வேளாண்மை தான். அந்த வேளாண்மை தொழில என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வேளாண்மையோட முக்கியமான பயிர்கள் எவை, அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த வேளாண் துறையின் பங்கு எத்தனை சதவீதமாக இருந்தது, தற்போது எவ்வளவு குறைஞ்சிருக்குது, அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க போறோம். கவனமா இருங்க. ஒரு ஏரியா விடாம எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். இப்போ வளர்ந்து வரும் பொருளாதாரம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்தியா 2047 ஆண்டுக்குள்ள வளர்ந்த பொருளாதாரம், வல்லரசு நாடாக, அதாவது விக்சித் பாரதாக அமைவதற்கு மாறுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கான முயற்சிகள் எவை, அதையும் நம்ம இந்த ஒரு ஏரியாவில் பார்க்கும்போது 2 லைன் 3 லைன் இருக்கும். ஆனா அதுல அவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இது வந்துட்டு இயல்புகள். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்கள், வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. எதெல்லாம் இந்தியாவோட பொருளாதாரத்திற்கு தற்போது தடைகளாக இருக்கிறது, அந்த தடைகள் எது அப்படிங்கறத படிக்கிறத விட அதை எப்படி மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த ஏரியால எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அதிக மக்கள் தொகை, உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல இப்ப இந்தியா தான் முதலிடத்தை பெற்றுள்ளது. எப்போ, எந்த தேதியில், எந்த அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட போது இந்தியா உலக மக்கள் தொகையில் முதலிடத்தை பெற்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து வருவாய் ஏற்றத்தாழ். வருவாய் ஏற்றத்தாழ்வான என்ன, ஓகேவா, அதை சரி செய்வதற்கு இந்திய அரசோட முயற்சிகள் எவை, அதையும் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்து வறுமை, பாவர்ட்டி. சரியா? பாவர்ட்டி தொடர்பான சில கருத்துக்கள், இது இந்த வறுமை தொடர்பான சில முக்கியமான இந்த கமிட்டிஸ். சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வறுமையை இந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய சில முக்கியமான கமிட்டிஸ் இருக்குது. அந்த கமிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தற்போது வறுமை அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா இருக்குது, அதையும் நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ்ல எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா அந்த வார்த்தையில நம்ம அவ்வளவு விஷயங்கள் உள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? அடுத்து விலை உயர்வு. அந்த அத்தியாவசிய பொருட்கள், அந்த பேசிக்கான நமக்கு அடிக்கடி கண்டிப்பா தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மீதான விலை உயர்வு. அடுத்து பலவீனமான உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு, மாநில அரசுகளின் சமீபத்திய முயற்சிகள் எவை, என்னென்ன திட்டங்கள், இதையும் இந்த இடத்துல சொல்ல போறோம். என்ன திட்டம்? கதி சக்தி அப்படிங்கிற திட்டம். அதுக்கு கீழே என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு, அந்த கதி சக்தி திட்டத்தின் முக்கியமான அந்த தூண்கள் மொத்தம் எத்தனை, அது என்னென்ன தூண்கள் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, அடுத்த பகுதியாக பாருங்க, இந்தியா மற்றும் உலக அளவிலான திட்டமிடலின் வரலாறு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. சரியா? ஒரு பிளானிங் அப்படிங்கிறது இந்தியா லெவல்ல சரி, உலக அளவில் சரி எப்படி உருவானது, சரிங்களா, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எதன் பிறகு உலக மக்கள், இந்தியர்கள் அந்த திட்டமிடல் அவசியத்தை உணர்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகிற்கு முதல் முறையாக திட்டமிடல் தொடர்பான ஒரு சரிங்களா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்த நாடு ரஷ்யா. ரஷ்யா வந்து எத்தனை ஆண்டு கால திட்டத்தை சொன்னாங்க, அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்ப்போம். சரியா? அதற்கு அப்புறம் சரிங்களா உலக பொருளாதார பெருமந்தம், சரிங்களா, கிரேட் டிப்ரெஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த உலக பொருளாதார பெருமந்தம் அப்படின்னா என்ன, என்னென்ன சூழ்நிலைகள் இருந்தா அது பெருமந்தம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? இந்த பெருமந்தம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன, சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த பெருமந்தம் ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்வதற்கு திட்டமிடல் அவசியம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட பிறகு யாருக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது, யாருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய நாடுகள், குறிப்பிட்டு சொல்றா அமெரிக்கா. சரிங்களா? இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல அந்த பொருளாதார பெருமந்தங்கள், நிறைய பிரச்சனைகள், திட்டமிடல் குறித்து ஒரு சைட்ல பேசிட்டு இருக்கும் போது இந்தியாவோட திட்டமிடல்ங்கிற கான்செப்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கறத அடுத்த தலைப்புகளை நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்தியாவில் திட்டமிடல் வரலாறு. சரிங்களா? அதுல முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு நபர் எம் விஸ்வேஸ்வரய்யா. சரி, இந்திய திட்டமிடலின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நபர் எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் என்ன படிச்சிருந்தாங்க, சரிங்களா, எத்தனை ஆண்டு கால திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க, ஓகேவா,
வேற என்னென்ன விஷயங்கள்ல இவர் வந்து புகழ் பெற்றவர். இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே இவருடைய பிறந்த நாள் தான். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எம் விஸ்வேஸ்வரய்யா எங்கு திவானாக இருந்தார், இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி, அதையும் நம்ம பார்க்க போறோம். இது தவிர தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிட்டி திட்டக்குழுக்கெல்லாம் முன்பே தேசிய திட்டக்குழு இந்தியாவில் யாரால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு யாரு தலைவராக இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமானது, சரியா, இந்திய அரசிற்கு பல்வேறு திட்டங்களை, சரியா, பல்வேறு பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்தாங்க. அதுல முக்கியமான குறிப்பிடத்தக்க திட்டங்கள் பாம்பே திட்டம், சரி, ஒரு 8 தொழில் அதிபர்கள் முன்மொழிந்த திட்டம். சரிங்களா? அவங்க என்னதான் வந்து பரிந்துரைகள் சொன்னாங்க. அது மாதிரி காந்தி திட்டம் அப்படின்னா என்ன, அந்த திட்டத்தை சொன்னது யாரு, அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து மக்கள் திட்டம், சரியா, மக்கள் திட்டம் எம் என் ராய் அவருடைய திட்டம், அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சர்வதேச திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் எதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்டது. அதே மாதிரி இந்த திட்டங்கள் எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது, எந்த துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக இந்த திட்டத்தில் கூறப்பட்டது, யாரால் கூறப்பட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் கண்டிப்பா நம்ம சூப்பரா என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பகுதியாக இந்த திட்டமிடலின் வரலாறு, யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது பார்த்துரும். அதற்கு அடுத்தபடியாக டைப்ஸ் ஆஃப் பிளானிங், சரியா, திட்டமிடலின் வகைகள், சரிங்களா, என்னென்ன மாதிரி வகைகள் அந்த திட்டங்கள்ல இருக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு திட்டங்களையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? அதுல முக்கியமான திட்டங்கள் பாருங்க, மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல். சரி, மக்களாட்சி திட்டம் என்ன, அதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற சர்வாதிகார திட்டம், ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் அப்படி சொல்ல திட்டம் அப்படின்னா என்ன. அடுத்து வழிகாட்டும் மற்றும் தூண்டும் திட்டம். சரிங்களா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இண்டிகேட்டிவ் அண்ட் இம்பரேட்டிவ் பிளான் சொல்லுவாங்க. அடுத்தப்பல பாத்தீங்கன்னா இந்த சுட்டிக்காட்டு மற்றும் கட்டாயமான திட்டமிடல், அதாவது அடுத்தப்பல குறுகிய நடுத்தர நீண்ட கால திட்டம், சரி, ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் திட்டம். சரி, எத்தனை ஆண்டுகள் திட்டம் இருந்தா அது குறுகிய கால திட்டம், எத்தனை ஆண்டுகள் இருந்தா அது நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டம். சரிங்களா? இதுல எந்த திட்டத்தை இந்தியா பின்பற்றுகிறது, குறுகிய திட்டமா, நடுத்தர திட்டமா, நீண்ட கால திட்டமா, இதையும் நம்ம வரும் வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது தவிர நிதி மற்றும் உருவ பொருள் திட்டமிடல், பினான்சியல் அண்ட் பிசிக்கல் பிளானிங்னா என்ன, ஓகே, என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நிதி திட்டமிடல், எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்துட்டு உருவ பொருள் திட்டமிடல். அடுத்து பணிகள் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், சரி, ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படின்னா என்ன, சரிங்களா, எந்த மாதிரி விஷயங்களை அரசு செயல்படுத்திருந்தாங்கன்னா அது பணிகள் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல், சரி, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பார்ஷியல் பிளானிங்னா என்ன, ஓகேவா, அதையும் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா எந்த ஏரியாமா, திட்டங்களின் வகைகள். சரியா? எப்பவுமே கண்டிப்பா தேர்வுல தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அடுத்ததாக பாருங்க, முக்கியமான ஒரு ஏரியா, சரிங்களா, திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். சரி, ஒரு பிளானிங் கமிஷன் அப்படின்னா எப்போ உருவாக்கப்பட்டது, சரிங்களா, அதோட தலைமையிடம் எங்க இருக்குது, அந்த திட்டக்குழு அமைந்துள்ள தலைமையிடத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டு இருந்தது, ஓகேவா. அதே மாதிரி இந்த திட்டக்குழுவிற்கு யாரு தலைவர், சரிங்களா, யார் தலைவர் இருப்பாங்க, இந்த திட்டக்குழு எதற்காக உருவாக்கப்பட்டது, அவருடைய முக்கியமான பணிகள் எவை, சரி, என்னென்ன வேலைகளை இந்த திட்டக்குழு செய்வாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி கடைசியாக திட்டக்குழு கலைக்கப்பட்டது. இந்த திட்டக்குழு அப்படிங்கறதா 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டது. கலைப்பதற்கு என்ன காரணங்கள், சரிங்களா, கலைத்ததற்கு பிறகு எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது, எல்லாமே ஒவ்வொரு லைன் விடாம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சார்ந்ததா அல்லது சட்டப்பூர்வ அமைப்பா, இதில் உள்ள பகுதி நேர உறுப்பினர்கள் யாரெல்லாம், சரிங்களா, முழு நேர உறுப்பினர்கள் யாரெல்லாம், வேற என்னென்ன முக்கியமான பதவிகள் இந்த திட்டக்குழுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் விடாம கண்டிப்பா என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நிறைய கேள்விகளும் கேட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சூப்பரா படிக்கலாம் எக்கனாமிக்ஸ்ல. ஓகேவா? சரி, அடுத்ததாக தேசிய மேம்பாட்டு குழு. இந்த திட்டக்குழு உருவாக்குற 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி வடிவம், சரிங்களா, அங்கீகாரம் வழங்குறது இந்த தேசிய மேம்பாட்டு குழு. சரிங்களா? இந்த அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது, என்டிசி எப்போ உருவாக்குனாங்க, இதற்கு யாரு தலைவர், சரி, திட்டக்குழுவுக்கும் என்டிசிக்கும் பிரதமர் தான் தலைவர், என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தேசிய திட்டக்குழுவின் முக்கியமான பணிகள் எவை, அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே என்டிசியில் உள்ள முக்கியமான உறுப்பினர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒவ்வொரு தலைப்புகளும் முக்கியம், கவனமா இருங்கமா, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள். சரிங்களா? இந்தியாவில் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு.
இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா முறைப்படி கிளியர் கட்டா நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? என்னெல்லாம் அதுல பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள் வரும். சரியா? ஆனுவல் பிளான், அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரு திட்ட விடுமுறை காலம், பிளான் ஹாலிடே சொல்லுவாங்க, அதுவும் நடுவில் பார்ப்போம். அதே மாதிரி சுழல் திட்டங்கள், ரோலிங் பிளான், இந்த ஏரியாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? எப்போ ஆண்டு திட்டங்களும் சுழல் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதற்கு என்ன பின்னணி அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 12 ஆண்டுகள் ஐந்தாண்டு திட்டங்கள்ல எந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களையும் குறிப்பிடத்தக்க சில துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஜிடிபி இலக்கு, சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இலக்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களையும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கு எவ்வளவு, அந்த இலக்கை அடைந்தார்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த ஐந்தாண்டு திட்டங்கள், அந்த 5 ஆண்டுகள் திட்டங்கள் செயல்பட்ட அந்த டைம்ல இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஓகேவா, உங்க ஸ்கூல் புக்ல இல்லாத நிறைய விஷயங்களை நம்மளுடைய வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை கேட்பாங்க. இப்ப 1951ல இருந்து 56 வரைக்கும் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா, அந்த 51ல இருந்து 56 வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல உங்க ஸ்கூல் புக்ல இல்லாத விஷயங்கள் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது. கவனமா இருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து நிதி ஆயோக். சரிங்களா? இந்த நிதி ஆயோக் பாருங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிறது திட்டக்குழுவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதை உருவாக்குவதற்கு என்ன பின்னணி? சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு யாரு தலைவர்? நிதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படிதான் எழுதணும், NITI, சரியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பின் தலைவராக யார் இருப்பாங்க? இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு கீழ் செயல்பட உள்ள முக்கியமான பதவிகள் என்ன? அதே மாதிரி உறுப்பினர்கள், சரியா, முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், ஓகேவா, வேற பதவி வழி உறுப்பினர்கள், சரிங்களா, ஃபுல் டைம், பார்ட் டைம் அண்ட் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் யாரு? அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் அமைப்பின் செயலாளராக யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லையா? தலைமை செயல் அதிகாரி யாரு? இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல் நபர் யாரு, இப்ப கடைசியில தற்போது யாரு இந்த பதவியில இருக்கிறாங்க, எல்லாமே ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்றம், கவர்னிங் கவுன்சில்னா என்ன? அந்த கவர்னிங் கவுன்சில்ல யாரெல்லாம் இடம்பெற்று இருப்பாங்க? சரிங்களா? முதல்வர்களா அல்லது யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களா இல்ல ஆளுநர்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் விடாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தாப்புல பில்லர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், ஒரு நிதி ஆயோக் அமைப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பில்லர்ஸ், தூண்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூண்களையும் அப்படியே நம்ம சூப்பரா பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து நிதி ஆயோக் அமைப்பின் முக்கியமான பணிகள், என்னென்ன வேலைகளை இந்த நிதி அமைப்பு செய்ய வேண்டும்? சரிங்களா? மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு. அவங்க என்னென்ன பணிகளை செய்யறாங்க, சில ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அந்த நிதி ஆயோக் பார்க்க போறோம். அடுத்து இந்த நிதி ஆயோக் அமைப்பானது இந்தியாவுல மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு தலைப்புகள்ல என்னென்ன தரவரிசையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரவரிசை பட்டியல்களை வெளியிடுறாங்க. சரிங்களா? அந்த பட்டியல்கள் எவை? அந்த பட்டியல்கள்ல ஒவ்வொரு மாநிலங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறாங்க அதையும் எக்கனாமிக்ஸ் கலந்த, நிதி ஆயோக் கலந்த நடப்பு நிகழ்வுகளை சேர்த்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வேறுபாடுகள். ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த அந்த திட்டக்குழு சரிங்களா, என்னென்ன அதிகாரத்தை பெற்றிருந்தது, அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக்கிற்கு தற்போது என்னென்ன அந்த பணிகள் இருக்குது, என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் கண்டிப்பா 100%. ஒரு எக்ஸாம்லயும் எழுந்த ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த நிதி ஆயோக் பத்தி தனியா கூட ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி நிதி ஆயோக் அப்புறம் திட்டக்குழு என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதுல இருந்தும் ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? அதையும் நம்ம சூப்பரா ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அந்த வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத நம்ம தனித்தனியாக ஒரு டேபிள் போட்டு ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நிதி கொள்கை. சரியா? நிதி கொள்கை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா, பிஸ்கல் பாலிசி. அந்த நிதி கொள்கையில கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா பட்ஜெட். சரிங்களா? பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ஜெட் ஆனது தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வரலாறு நம்ம பார்க்க போறோம். சரி, பட்ஜெட் அப்படிங்கிறது எப்போ இந்தியாவில் உருவாக்கப்பட்டது, அந்த பட்ஜெட்டின் வகைகள் என்ன, அந்த பட்ஜெட் தயாரிப்பதற்கான அம்சங்கள் எவை, யாரெல்லாம் அந்த பட்ஜெட்டை தயாரிப்பாங்க, அந்த பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், முக்கியமா அல்வா பூஜை. அல்வா பூஜைனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அல்வா பூஜை அப்படிங்கிறது பட்ஜெட் தயாரிப்பு பணிகளுடன் தொடர்புடையது. அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்க, பட்ஜெட் தயாரிக்கும் முறை, அடுத்து பட்ஜெட்டின் வகைகள், என்னென்ன வகைகள்
வகைகள்ல பட்ஜெட்ல இருக்குது. ஓகேவா? அடுத்து சமீபத்திய பட்ஜெட். சரி, சமீபத்துல ஓகேவா 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் பாத்தீங்கன்னா துறைகள் வாரியாக எல்லாம் ஒரு ஏரியா விடாம அத்தனையும் நம்ம என்ன பண்ணலாம், சூப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பற்றாக்குறையின் வகைகள். சரிங்களா? இந்த டெபிசிட் அப்படிங்கிறது நிறைய வகைப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வருவாய் பற்றாக்குறை, அடுத்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. சரி, நிதி பற்றாக்குறை, அடுத்து முதன்மை பற்றாக்குறை. சரி, முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வகைகள் இருக்குது பற்றாக்குறை. ஒவ்வொரு வகைகளுக்கும் என்ன வேறுபாடு, எதன் அடிப்படையில் இந்த பற்றாக்குறைகள் கணக்கிடப்படுகிறது அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வருவாய் ஆதாரங்கள். சரிங்களா? அதாவது அரசுகளுக்கு, சரி, மத்திய மாநில அரசுகளுக்கு எங்கிருந்து எப்படிலாம் அந்த வருமானம், சரி, இன்கம் வந்து வருகிறது, சரி, ரெவென்யூ சோர்சஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இந்த பொருளாதார தந்தை என்று அழைக்கப்படும் ஆடம் ஸ்மித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பின் ஒரு 4 புனித விதிகளை சொல்லியிருப்பார். இந்த கேனான்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு 4 புனித விதிகள் சொல்லியிருப்பாங்க. அது எதெல்லாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுவும் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து அந்த வருவாய் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். சரியா? ஒன்னு டாக்ஸ் ரெவென்யூ, என்னன்னு பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ. சரியா? வரி வருவாய், அடுத்து வரி சாராத வருவாய். சரிங்களா? அதுல ஒவ்வொரு தலைப்பின் தனித்தனியா ஒன்னொன்னு நம்ம பார்ப்போம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரி வருவாயின் வகைகள். சரி, டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது 2 வகைப்படும். சரிங்களா? அந்த 2 வகையில முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரிகள், டைரக்ட் டாக்ஸஸ். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் என்று அழைக்கப்படும் மறைமுக வரிகள். சரிங்களா? இந்த நேர்முக வரிகள் என்றால் என்ன, மறைமுக வரிகள் என்றால் என்ன, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருப்பாங்க, சரிங்களா, எத்தனை நபர்கள் ஒரு இதுல ஈடுபட்டிருந்தாங்கன்னா நேர்முக வரி என்று அழைக்கப்படும். சரிங்களா? எத்தனை நபர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அதுல மறைமுக வரிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி, சரிங்களா, உங்க ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஈஸியா மனதுல பதிகிற மாதிரி தான் நம்மளுடைய நோட்ஸ் எப்பவுமே இருக்கும். கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து நேர்முக வரிகள். சரி, நேர்முக வரிகள்னா என்ன, அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வருமான வரி. இந்தியாவோட வருமான வரியின் தோற்றம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, தற்போது புதிய பட்ஜெட்ல வருமான வரி எத்தனை விகிதங்களில் எந்த அந்த நம்ம வருமானத்திலிருந்து விதிக்கப்படுகிறது அதையும் நம்ம ஃபுல் டீடைலா கிளியரா பார்க்க போறோம். வருமான வரி. அடுத்த நேர்முக வரிகள்ல நிறுவன வரி என்றால் என்ன, மூலதன ஆதாய வரி என்றால் என்ன, முக்கியமா வருமான வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, இந்த 3 வரிகளுக்கும் என்ன வேறுபாடு, எந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வருமானம் தான், அந்த வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி தான் அந்த வருமான வரி. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். சரியா? நிறுவனத்தின் லாபத்தின் மீது விதிக்கப்படுது நிறுவன வரி, மூலதன ஆதாய வரினா என்ன, அடுத்து சொத்து வரி, இறுதியாக நேர்முக வரியின் நன்மை மற்றும் தீமைகள். சரிங்களா? ஒரு டைரக்ட் டாக்ஸ் வந்துட்டு மத்திய அரசு போடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகளும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டா நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக இன்டைரக்ட் டாக்ஸஸ், மறைமுக வரிகள். அதுல என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னதுமா, ஜிஎஸ்டி. சரிங்களா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. அதனுடைய வகைகள் என்ன, அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த ஜிஎஸ்டி உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டிகள் எவை, சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ஜிஎஸ்டி எந்தெந்த பொருட்கள் மீது, முக்கியமான எந்தெந்த பொருட்கள் மீது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் விதிக்கப்படுகிறது, அதே மாதிரி என்னென்ன பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில இருந்து விலக்கு எக்ஸம்ஷன் வழங்கப்படுகிறது. இப்படி நிறைய தலைப்புகள்ல அது மாதிரி ஜிஎஸ்டியோட கவுன்சில், சரி, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல யாரெல்லாம் இடம்பெற்று இருப்பாங்க, அதுக்கு யாரு தலைவராக இருப்பாங்க, அதனுடைய ஓட்டிங் பவர் என்ன, சரி, வாக்களிக்கும் அந்த பவர் என்ன, அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது சமீபத்தில் நடைபெற்ற அந்த கூட்டங்களில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது இது எல்லாமே நடப்பு நிகழ்வுடன் சேர்த்து எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஜிஎஸ்டி மற்றும் வகைகள். அடுத்து உற்பத்தி வரினா என்ன, அடுத்து விற்பனை வரி, சுங்க தீர்வை அல்லது கலால் வரி, கேளிக்கை வரி, சேவை வரி, முத்திரைத்தாள் வரி, இது மாதிரி மறைமுக வரிகள். ஒவ்வொரு வரிகளும் நம்ம தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாம தெளிவா உங்க மனசுல புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மறைமுக வரிகள், சரிங்களா, அறிமுகப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகளும் இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நேர்முக வரி, மறைமுக வரி, என்னென்ன வரிகள் இருக்குது, ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் எவை, அதே மாதிரி அதை அறிமுகப்படுத்தப்பட்டதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல முக்கியமான ஒரு வகை வரி விதிப்பின் வகைகள். சரியா? வரி விதிப்பு, நம்ம நேரடியான வரி, மறைமுக வரி எல்லாம் பார்த்திருப்போம். வரி விதிப்பு, சரிங்களா, அந்த டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்றது என்னென்ன வகைகள்ல பின்பற்றப்படுகிறது, அந்த வகைகள்ல எந்த முறை இந்தியாவில் வளர்ந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது, அதே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தா வளர்வீத வரி விதிப்பு முறை,
அடுத்து விகிதாச்சார வரி விதிப்பு முறை, அடுத்து தேய்வு வீத வரி விதிப்பு முறை. இந்த 3 முறைகள் தான் பொதுவாக உலக நாடுகளில் வரி விதிப்பின் போது பின்பற்றப்படுகிறது. இதுல இந்தியாவில் எந்த முறை பின்பற்றப்படுகிறது, பெரிய பெரிய வல்லரசு வளர்ந்த நாடுகள எந்த முறை பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம். கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து வரி சாராத வருமானங்கள், வரி வருவாயில தான் நேரடியான வரி, மறைமுக வரிகள் பார்த்தோம். நான் டாக்ஸ் ரெவென்யூ, சரியா? வரி சாராத வருமானங்களும் அரசிற்கு இருக்குது. சரிங்களா? வரி சாராத வருமானங்கள் வரிகள் மூலம் மட்டும் இல்ல, வரிகள் போடாமலையும் அரசிற்கு வருமானங்கள் கிடைக்கிறது. அது என்னென்ன வகையில இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டணங்கள், ஓகேவா? அடுத்து இந்த ஃபீஸ், அடுத்து தண்ட தொகை, ஓகேவா? ஃபைன் போடுறது, அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களில் லாபங்கள், மேம்பாட்டிற்கான சிறப்பு தேர்வைகள். இந்த வார்த்தைகள்லாம் எக்கனாமிக்ஸ்ல ஈஸியா இருக்கும், ஆனா எக்ஸாம்ல கேட்கும்போது கண்டிப்பா நம்ம திணறுவோம். சரியா? அப்படி உங்களுக்கு கஷ்டப்படாம ஈஸியா புரியுற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து அன்பளிப்புகள், அடுத்து மானியங்கள், கிஃப்ட், அப்புறம் சப்சிடி மற்றும் கிராண்ட்ஸ், ஓகேவா? உதவிகள். அடுத்து மரண தீர்வை, எஸ் ஜிட்ஸ். ஓகே, மரண தீர்வை அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? மரண தீர்வுனா எஸ் ஜிட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது எல்லாமே வரி சாராத வருமானங்கள். சரிங்களா? எதெல்லாம் வரி சாராத வருமானங்கள், எதன் அடிப்படையில் அந்த வரி விதிக்கப்படுகிறது அப்படிங்கறத தனித்தனியா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. சரி, இந்த பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது அரசிற்கான வருமானம் மற்றும் செலவுடன் தொடர்புடையது. பணவியல் கொள்கை, சரியா? பணத்தை உருவாக்குதல். சரியா? அப்படின்னா யாருடன் தொடர்புடையதா இருக்கும்? இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா? பணத்தை அச்சிட்டு வெளியிடுறது, பண வீக்கம், பணவாட்டம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பணவியல் கொள்கையில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் பரிணாம வளர்ச்சி. சரிங்களா? ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரிங்களா? பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க, பாட்ட சிஸ்டம். அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி எல்லாமே நடுவுல நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து பண்டமாற்று முறை, சரிங்களா? உலோக பணம், அடுத்து காகித பணம், அடுத்து கடன் அல்லது வங்கி பணம், நிகர் பணம், அதாவது எதெல்லாம் வந்துட்டு பணத்திற்கு நிகராக நம்ம பின்பற்றப்படுகிறது அந்த மாதிரி பார்க்க போறோம். அடுத்து பண அளிப்பின் வகைகள், சரி? இந்த M1, அடுத்து M2, ஓகேவா? M3, M4, சரி? பிராட் மணி, ஸ்மால் மணி அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த பண அளிப்பின் வகைகள் M1, M2, M3, M4 வரைக்கும் இந்த 4 வகைகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. சரிங்களா? அதே மாதிரி பணத்தின் பணிகள், பணம் அப்படிங்கிறது என்னன்னா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியா பண மதிப்பு இழப்பு, அடுத்து பண மதிப்பு குறைப்பு. சரிங்களா? டிவேல்யூவேஷன் என்ன, டிமானிட்டைசேஷன் என்ன, ஓகேவா? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது இந்த ரெண்டுல எதை பண்ணினாங்க, எதற்காக பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய அரசுகள் 4 முறை டிவேல்யூவேஷன் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டு கரன்சி ஒப்பிடும் பொழுது நம்முடைய கரன்சி மதிப்பை குறைக்கிறது தானே பேரு டிவேல்யூவேஷன். எதற்காக டிவேல்யூவேஷன் வந்துட்டு மத்திய அரசு பண்ணாங்க, எத்தனை முறை, எந்த ஆண்டுல, என்ன சூழ்நிலையில் அதை பண்ணாங்க, எல்லாமே வரும் அந்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா? RBI, இந்திய வங்கிகளின் வரலாறு. இந்த RBI பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுல அந்த வங்கிகள் அப்படிங்கிறது முதல் முறையாக எந்த வங்கி உருவானது, தனியார் வங்கி எது, அரசின் வங்கிகள் எவை, அப்புறம் எந்தெந்த வங்கிகளை எதனுடன் இணைச்சாங்க, அதற்கு பிறகு அதற்கு என்ன பெயர் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது, அப்படி எல்லாம் பாக்குறோம். ஓகேவா? அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், RBI தோற்றம், இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதற்கு காரணமான பரிந்துரை செய்த கமிட்டியின் அந்த தலைவர் யாரு, அந்த கமிட்டியின் தலைவர் எந்த ஒரு தலைவரின் ஆய்வு கட்டுரை அடிப்படையாக கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து RBI, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். ஒரு 16 பணிகள் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI ஒரு 16 பணிகள் இருக்குது. அதுல குறிப்பிடத்தக்க சில பணிகள் பாத்தீங்கன்னா, பண அதிகார அமைப்பாக RBI செயல்படும். அடுத்து காகித பண வெளியீடு. சரிங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லா கரன்சி நோட்டையும் யார் தான் வெளியிடுறாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி. ₹1 கரன்சி நோட்டை தவிர எல்லா கரன்சி நோட்டும் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகிறது. அதே மாதிரி அந்த கரன்சி நோட்ல, புதிய கரன்சி நோட்ல என்னென்ன சிம்பிள்ஸ், என்னென்ன சின்னங்கள் இருக்கும், அந்த கரன்சி நோட்ல என்னென்ன அம்சங்கள் இருக்குது, அந்த கரன்சி நோட்டின் மதிப்புகள், ஓகேவா? எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம உள்ள சேர்க்க போறோம். எக்ஸாம்ல நீ என்ன வேணாலும் கேளுங்க, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துறதா இதோட முக்கியமான நோக்கமா இருக்கும். அடுத்து வங்கி உரிமங்கள் வழங்குவார். சரி, பிற வங்கிகளுக்கு இவங்க தான் RBI தான் இந்த உரிமங்கள், லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது தொடர்பாக பார்க்க போறோம். அடுத்து அரசிற்கான வங்கியாக செயல்படுகிறது RBI. வங்கிகளின் வங்கி, கடைநிலை கடன் ஈவோன், அந்நிய செலவனின் பாதுகாவலன்,
அரசு கடன் பத்திரங்களை நிர்வகித்தல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 தலைப்புகள்ல எந்த வங்கி பத்தி பார்க்க போறோம்? இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் எவை? ஒவ்வொரு பணிகளும் முக்கியம். தனித்தனியா பார்க்கும்போது தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த கடன் கட்டுப்பாட்டு அளவுகள், இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். இந்த வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன்களை பத்தினா 2 வழிகள்ல இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கட்டுப்படுத்துவாங்க. சரியா? அது என்னென்ன முறைகள், ஒவ்வொரு முறைகளுக்கும் கீழே இருக்கிற முக்கியமான அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு அளவு முறைகள். சரியா? குவான்டிட்டி அப்படிங்கிற உங்க வார்த்தையில வரும். சரியா? குவான்டிட்டி, கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. சரியா? கடன் அளவு அப்படின்னா குவான்டிட்டியில் அப்படிங்கிறது வரும். கடன் தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குவாலிட்டியில வரும். சரிங்களா? இந்த கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். சரிங்களா? இதன் அடிப்படையில இந்திய ரிசர்வ் வங்கியானது அந்த கடன், முக்கியமா சொல்றதா இருந்தா பண வீக்கம், பண வாட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பேங்க் ரேட், சில வங்கி விகிதம், அடுத்து வெளிச்சந்தை நடவடிக்கைகள், ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், OMO சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து மாறும் குறைந்தபட்ச வங்கி இருப்பு விகிதம், அடுத்து ரொக்க இருப்பு விகிதம், சில கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே யாரு வந்து இந்த வட்டி விகிதங்களை யார் வந்து மாற்றி அமைப்பாங்க பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. சரியா? நிதியியல் கொள்கை குழுன்னு சொல்ற அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வட்டி விகிதங்களை 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றி அமைப்பாங்க. இந்த MBCக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க, எதன் அடிப்படையில அந்த வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பாங்க, பணவீக்க காலத்தில் அந்த வட்டி விகிதங்களை அதிகரிப்பாங்களா குறைப்பாங்களா, பண வாட்ட காலங்களில் இந்த வட்டி விகிதங்களை இந்த MBC ஆனது குறைக்குமா அல்லது அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எளிமையாக புரியுற வகையில நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்து சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம், சரி, SLR சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். வார்த்தையில பார்த்தாதான் ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம நடைமுறையில, அதாவது ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்தை சொல்லியிருக்கணும், மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தாண்டி, எக்ஸாமுக்காக தாண்டி நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. அதனால ஆர்வத்தோட நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சாலே எக்கனாமிக்ஸ்ல நிறைய ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்க. அடுத்து சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் அப்படின்னா என்ன? ஓகேவா? அடுத்து ரெப்போ விகிதம், தலைகீழ் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன? சார், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? ஒவ்வொரு விகிதங்களும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஜாலியா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். சரிங்களா? கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள், அதுல கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், வணிக வங்கிகள், வங்கிக்கு சாராத நிதி நிறுவனங்கள். சரிங்களா? இந்த 4 முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள்ல ஒரு 4 முறைகள் இருக்குது. எதன் அடிப்படையில அந்த கடன் வழங்குவதை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்னா என்ன, வணிக வங்கிகள்னா என்ன, அவங்களுடைய பணிகள் எவை, அதையும் பார்க்கலாம். அடுத்து நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் அப்படி சொல்ற இந்த NBFC சொல்லுவாங்க. சரியா? வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்கள் எவை? ஓகேவா? எந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க அந்த வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும். எதெல்லாம் வணிக வங்கிகள், அதற்கான தகுதிகள் எவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை இருக்குது, அவருடைய தலைமையிடம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்ததாக பிற வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், சரி, RRBன்னு சொல்லுவாங்கல்ல, RRB. ஓகேவா? அது கூட சேர்ந்து நபார்டு வங்கி. இந்த நபார்டு வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது, அதற்கான பின்னணி என்ன, இந்த நபார்டு வங்கியை உருவாக்குவதற்கு எந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சாங்க, அந்த மாதிரி பார்க்க போறோம். அடுத்து மின்னணு வங்கி முறைகள். சரியா? இந்த பேங்க் அப்படி சொல்லுவாங்களா, அது பார்க்க போறோம். அடுத்து கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி. கிரிப்டோ கரன்சிங்கிறது யாரால் வெளியிடப்படும், டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது யாரால் வெளியிடப்படும், ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் எவை, என்ன நன்மைகள் தீமைகள், அதையும் நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா இருக்கும். சரிங்களா? பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா, இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன். சரிங்களா? பணவீக்கம் பணவாட்டம். பணவீக்கத்தின் இயல்புகள் எவை? பணம் வீங்கி காணப்படும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் உங்க பர்ஸ் வீங்கி இருக்கும், ஷர்ட் பாக்கெட் வீங்கி இருக்கும், உங்க லாக்கர் வீங்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நிறைய பணம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படி நிறைய பணம் இருந்தா
இந்திய பொருளாதாரத்துல என்ன நடவடிக்கைகள் ஏற்படும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், விலை உயருமா, பணத்தின் மதிப்பு உயருமா குறையுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, பாருங்க, பணவீக்கத்தின் இயல்புகள் பார்க்க போறோம். அடுத்து பணவீக்கம் தொடர்பான பொருளாதார மேதைகளின் கருத்துக்கள். ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அடுத்து பணவீக்கத்தின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பணவீக்கத்தினால் நன்மை அடைபவர்கள். சரி, பணவீக்க காலத்துல யாருக்கு நன்மை? கடன் கொடுத்தவங்களுக்கு நன்மையா, கடன் வாங்கினவங்களுக்கு நன்மையா, அதுவே நிரந்தர சம்பளம் வாங்குபவர்களா அல்லது தினக்கூலிகளுக்கா, இப்படி நிறைய தலைப்புகள்ல இன்ஃபிளேஷனால யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பணவீக்கமும் வங்கிகளின் வட்டி விகித மாற்றங்கள். சரி, பணவீக்கம் ஏற்படுறதுனால வங்கிகள் தங்களோட வட்டி விகிதங்களை ஆர்பிஐயோட பரிந்துரையின் அடிப்படையில் எதன் அடிப்படையில் அந்த வட்டி விகிதங்களை மாற்றி அமைக்கிறாங்க. சரிங்களா? வட்டியை எந்த சூழ்நிலை அதிகரிப்பாங்க, எந்த சூழ்நிலை குறைப்பாங்க, அது பண வீக்க காலத்துல, பண வாட்ட காலத்துல, அதே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து நிதி ஆணையம். சரிங்களா? பாருங்க, நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த நிதி ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அந்த நிதி ஆணையத்தின் முக்கியமான பணிகள் எவை, அதே மாதிரி நிதி ஆணையத்தின் முக்கியமான வேலை என்னதுமா, மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வரி வருவாயை பகிர்ந்தளித்தல். அந்த வரி வருவாய் அப்படிங்கிறது, இந்த வரி வருவாய் அப்படிங்கிறது இரண்டு வழிகளில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்தளிக்கப்படும். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல். சரியா? கிடைமட்ட பகிர்வு, அடுத்து செங்குத்து பகிர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பகிர்வுகளுக்கும் என்ன வேறுபாடு, ஓகேவா? அதே மாதிரி எதன் அடிப்படையில் இந்த நிதி ஆணையமானது மாநிலங்களுக்கு அந்த நிதி பகிர்வை வழங்கும், அந்த ரேஷியோ என்ன? சரி, மக்கள் தொகை அடிப்படையில, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் அமைந்துள்ள அந்த ஏரியாவின் அடிப்படையில, அப்படி நிறைய விஷயங்கள்ல, நிறைய விகிதங்களில் இந்த நிதி ஆணையமானது மாநிலங்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்யும். சரிங்களா? அடுத்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 நிதி ஆணையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுல தற்போது நடைமுறையில் உள்ளது 15வது நிதி ஆணையம். அடுத்த நிதி ஆணையம், அதாவது 16வது நிதி ஆணையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 15 நிதி ஆணையங்கள் எதெல்லாம், எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, பொதுவாக அந்த நிதி ஆணையங்கள் எப்ப உருவாக்குவாங்க, அதே மாதிரி இந்த நிதி ஆணையம் எதற்கு உருவாக்குறாங்க, சரிங்களா? எதற்காக, என்ன காரணத்தோட உருவாக்குறாங்க? ஏன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. நிதி ஆயோக் இருக்குது, இது நிதி ஆணையம். ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம்? அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு என்ன வேலை செய்வாங்க, இந்த நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன வேலை செய்வாங்க, இப்படி நிறைய தலைப்புகளையும் ஒவ்வொரு நேரமும் நம்ம லிங்க் பண்ணி அப்படியே நம்ம ஷேர் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்ததாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு. சரிங்களா? அதாவது நம்ம நிறைய வரிகள் இருக்குது. சரிங்களா? அந்த நிறைய வரிகள் இருக்குது. அதுல மத்திய அரசிற்கான இந்த வருவாய் மூலங்கள், என்னென்ன வழிகள்ல மத்திய அரசிற்கு வருமானம் வருகிறது, அதே மாதிரி மாநில அரசுகளுக்கு எந்தெந்த வழிகள்ல அந்த வருவாய் மூலங்கள், என்னென்ன வரிகள் மூலமாக அந்த வருமானம் வருகிறது. சரிங்களா? சில வரிகளை மத்திய அரசு விதிப்பாங்க, மாநில அரசை வசூலிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வரிகளை இரண்டு பேருமே பகிர்ந்துப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. சில வரிகளை மத்திய அரசு தான் போடுவாங்க, மத்திய அரசு தான் வசூலிப்பாங்க, மாநில அரசுகளும் பகிர்ந்தளிப்பாங்க. அப்படி என்னென்ன வரிகள், என்னென்ன இந்திய அரசியலமைப்பு சரத்து விதிகளில் கூறப்பட்டுள்ளது, எவ்வாறு பங்கிட போறாங்க, ஓகேவா? அப்படி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கவனமா இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பொருளாதார போக்குகள். சரி, ரீசெண்டா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம் எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு தலைப்புகளை நம்ம பார்க்க போறோம். சரி, ஜிடிபி எப்படி இருக்குது, மக்கள் தொகை எப்படி இருக்குது, கல்வி முன்னேற்றம் எப்படி இருக்குது, சரியா, வறுமை, வேலை வாய்ப்பின்மை, இப்படி நிறைய விஷயங்கள்ல மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, யாரு முன்னணியில இருக்கிறாங்க, யாரு பின்தங்கி இருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது பாருங்க, மத்திய மாநில அரசுகளின் சமீபத்திய பொருளாதார வளர்ச்சிகள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து புதிய பொருளாதார கொள்கைகள். ஏற்கனவே நிறைய பொருளாதார கொள்கைகள் இருக்குது. புதிய பொருளாதார கொள்கை ஏதாச்சும் இருக்குதா, ஏதாச்சும் முக்கியமான பாலிசிஸ் ஏதாச்சும் இருக்குதா, வேளாண் கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை, ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா கொள்கைகளும், பொருளாதாரத்துடன் தொடர்புடைய எல்லா கொள்கையும், காடுகள் கொள்கை முதற்கொண்டு எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கையும் அடங்கியிருக்கும். எல்லாமே நம்ம பண்ண போறோம், கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்த ஜிடிபியில் வேளாண் துறை, தொழில்துறை, சேவை துறைகளின் பங்குகள் என்ன? சரிங்களா? ஏற்கனவே அந்த வேளாண் துறை, தொழில்துறை, சேவைத்துறையோட பங்குகள் எவ்வளவு இருந்தது, சமீபத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது, எது டாப்ல இருக்கிறாங்க, எது பாட்டம்ல இருக்கிறாங்க, ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்களை சூப்பரா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்ததாக
வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் திட்டங்கள். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரிங்களா, அதாவது மத்திய மாநில அரசுகள் ஓகேவா மக்களிடையே இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு சரிங்களா என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க, அதற்கு அதனுடைய தொடர்புடைய எல்லா திட்டங்களும் பழைய திட்டங்கள் இருந்து சமீபத்திய அரசுகளின் ஆளுங்கட்சிகளின் முக்கிய திட்டங்கள் எல்லாமே சரியா, எல்லா பல்வேறு தலைவர்கள் பேர்ல நிறைய திட்டங்கள் இருக்குது. எல்லா திட்டங்களையும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, முக்கியமான நோக்கம் என்ன, இப்போ ஆக்டிவா அந்த திட்டம் இருக்கா இல்லையா, என்ன சாதனை படுத்திருக்காங்க இந்த திட்டங்கள் மூலமாக, அப்படி நிறைய ஃபுல்லா எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக வேளாண்மை, சரி அக்ரிகல்ச்சர், சரியா அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் வரும் சரிங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமாக முதலிடத்துல நில சீர்திருத்தங்கள், சரி அந்த ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், அந்த 3 முறைகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாருடைய காலத்தில் அது அறிவிக்கப்பட்டது, யாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, எதன் அடிப்படையில் வரிகள் பகிர்ந்துக்கிறாங்க, என்னென்ன வரிகளை யார் பகிர்ந்துப்பாங்க, அது மாதிரி நிலத்தின் அந்த ஓனர் யாரு, உரிமையாளர்கள் யாரு அப்படிங்கறதையும் இந்த நில சீர்திருத்தங்கள்ல நம்ம பார்க்க போறோம். சரியா, அடுத்து வேளாண்மையின் வகைகள். சரி, இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அந்த வேளாண்மையிலே பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு. சரிங்களா, அது என்னென்ன வகைகள், எந்தெந்த வகைகள் எங்கு பின்பற்றப்படும், எந்தெந்த காலங்களில் பின்பற்றப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக முக்கியமான பயிர்கள் மற்றும் பருவ காலங்கள். சரிங்களா, இந்தியாவில் முக்கியமான பயிர்கள் சரிங்களா அந்த ராபி சீசன்ல வருது, கேரட் சீசன்ல வருது, அந்த சைட் ஓகேவா அப்படி 3 அந்த பயிர்கள் இருக்குது. இந்த 3 பருவ காலங்களிலும் இது வரும். சரிங்களா, இப்படி ஒவ்வொரு காலங்களையும் என்னென்ன பயிர்கள் விளைவிக்கப்படும், அந்த பயிர்கள்ல யாரு உற்பத்தியில முன்னணியில இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த பயிர்களோட உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் வேற, ப்ரொடக்டிவிட்டி வேற. சரிங்களா, இந்த ரெண்டுலயும் யாரு முன்னணியில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்படியே லைட்டா அந்த பயிர்கள் உருவாவதற்கு தேவையான முக்கியமான அந்த மண் வளம் என்ன அப்படிங்கறதையும் ஜியோகிராஃபியை டச் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரியா, அடுத்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. வேளாண்மை முன்னேறுவதற்கு ரீசனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க ஓகேவா. அதுக்கு உதாரணமா சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுகிறது. இப்படி நிறைய விஷயங்களை சமீபத்துல என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு மாநில அரசு எடுத்துக்கிறாங்க ஓகேவா. இந்த ட்ரோன் தீதி அப்படி சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் தீதி அப்படிங்கிறது மகளிர் சுய உதவிக்குழுல இருக்கிற பெண்களுக்கான ஒரு திட்டம். சரிங்களா, அந்த திட்டத்திற்கும் இந்த வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்ப அந்த மாறுபாடுகளுக்கும் என்ன வித்தியாசம், சரியா எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து வேளாண் புரட்சிகள், சரியா நிறைய பார்க்க போறோம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஓகேவா, கோல்டு ரெவல்யூஷன், அது மாதிரி நிறைய புரட்சிகள். அந்த புரட்சிகளின் தந்தைகள் யாரு, இந்த புரட்சியின் ஒவ்வொரு புரட்சிகளின் ஓகேவா தங்க புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, தங்க இலை புரட்சி, அப்படி நிறைய புரட்சிகள் இருக்குது. இந்த புரட்சிகள் வந்து யாரு முன்மொழிந்தாங்க, அதுக்கு யாரு ஃபாதர், எந்த ஆண்டு இது அறிவிக்கப்பட்டது, இந்த புரட்சிகள் வந்துட்டு எதற்கு முக்கியத்துவம் வழங்கியது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். சரிங்களா, அடுத்ததாக தொழில்துறை, சரி இண்டஸ்ட்ரியல் செக்டர், முக்கிய தொழில் கொள்கைகள், சரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948ல இந்தியாவில இருந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன இந்த தொழில் கொள்கைகள் வெளியிடப்பட்டது, ஒவ்வொரு தொழில் கொள்கையின் முக்கியத்துவம் என்ன, அந்த காலகட்டங்களில் எதெல்லாம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது, என்னென்ன தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது, அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களிலும் இந்த தொழில்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல தொழில்துறையின் தொடர்புடைய முக்கியமான இந்த தொழிற்சாலைகள் எதெல்லாம் உருவாக்குனாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த தொழிற்சாலைகள் முதல் முறையாக எங்கு உருவாக்கப்பட்டது, எப்பவுமே இது போட்டித் தேர்வுல இருக்கும். சரிங்களா, இந்த இரும்பு ஆலை முதல் முறையாக எங்கு உருவாக்கப்பட்டது, இந்த நவீன இரும்பு ஆலை எங்கு உருவாக்கப்பட்டது, ஒரு பருத்தி ஆலை சரிங்களா அப்ப நவீன பருத்தி ஆலை எங்கு உருவாக்கப்பட்டது, நிறைய விஷயங்கள் எப்பவுமே போட்டித் தேர்வுல கேட்பாங்க. இது எல்லாமே தனித்தனியா நம்ம அருமையா நம்ம கொடுக்க போறோம். சரியா, அடுத்து தொழில்துறை மேம்பாடு திட்டங்கள், சரி இண்டஸ்ட்ரியல் செக்டரை டெவலப் பண்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி அந்த ஆதி திராவிடர்கள் பழங்குடியினருக்கு பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு மாநில அரசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பழைய திட்டங்கள் இருந்து கண்டிப்பாக தேர்வுகளில் கேட்கப்படும் சமீபத்திய திட்டங்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா, அடுத்து ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறையில் சரிங்களா பாத்தீங்கன்னா தொழில்துறையின் பங்கு எத்தனை சதவீதம் ஏற்கனவே இருந்தது, சமீபத்தில் எவ்வளவு இருக்குது, அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததாக சேவை துறை, சரிங்களா 3ஆம் நிலை தொழில். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 தொழில் இருக்குது. முதல் நிலை தொழில் வேளாண் தொழில், 2ஆம் நிலை தொழில் தொழில்துறையில வரும், 3ஆம் நிலை சொல்றது இந்த டெர்ஷியரி செக்டார், சரிங்களா சர்வீஸ் செக்டார், சேவை துறை. சேவை துறையின் வகையில் எதெல்லாம் சேவை துறைக்குள்ள வரும், இந்த போக்குவரத்து துறை, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது ஓகேவா, இது எல்லாமே சேவை துறைக்குள்ள வரும். வேற எதெல்லாம் சேவை துறைக்கு கீழ் வரும் ஓகேவா, அதெல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவை துறையின் பங்கு எவ்வளவு இருக்குது, சரிங்களா வேளாண் துறை, தொழில்துறை, சேவை துறை, இந்த 3 துறைகளையும் கம்பேர் பண்ணி எப்பவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க, யாரு டாப்ல எப்பவுமே இருக்கிறாங்க. இந்த 3 துறைகளையும் அதிகப்படியான மக்கள்
எந்த துறையில் அந்த வேலை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து சமீபத்திய வளர்ச்சி அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஊரக நலன் சார் திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். சரியா? பல்வேறு பிரிவினர்களுக்கு, பல்வேறு மக்களுக்கு மத்திய அரசு சரி, நம்முடைய தமிழ்நாடு அரசு சரி, பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா திட்டங்களையும் ஆண்டு இலக்கு என்ன சாதனை அப்படிங்கிற ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி மக்கள் தொகை, இந்த சென்சஸ்ல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த ரீசெண்டா கூட குரூப் 4ல தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருந்தது கேட்டிருந்தாங்க. சரி, எவ்வளவுமா? 555. இப்படி ஈஸியா தான் கேட்பாங்க. ஆனா நம்ம நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா பார்க்க போறோம். சரிங்களா? அதன் அடிப்படையில இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக எப்போது நடத்தப்பட்டது, யாருடைய காலத்தில் நடத்தப்பட்டது, அதே மாதிரி இதுவரைக்கும் எத்தனை சென்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த சென்சஸ் கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சென்சஸ் நடத்தும் போதும் அவருடைய தலைவர்கள் யாரு, அந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருந்துச்சு, அது மாதிரி லிட்ரேசி ரேட்ல இருந்து சில எழுத்தறி விகிதம், ஆயுள் காலம், எந்த மாநிலம் மக்கள் தொகையில் டாப்ல இருக்கிறாங்க, யார் வந்து கடைசியில இருக்கிறாங்க, தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளையும் எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, மக்கள் தொகையில எந்த இடத்துல இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த மக்கள் தொகை அடர்த்தியில எத்தனை இடத்துல இருக்கிறாங்க, ஓகேவா, பரப்பளவில் ஒவ்வொரு மாநிலங்களும் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க, இப்படி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முக்கியமானது கடைசியாக 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15th சென்சஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுல தமிழ்நாடு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கல்வி, வேலை வாய்ப்பு, சில கல்விக்காக மத்திய மாநில அரசோட முயற்சிகள் எவை, இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம்னா என்ன, அத நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட அந்த தரவரிசையில ஒவ்வொரு மாநிலங்களும் என்னென்ன அந்த கல்வியில டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி வேலை வாய்ப்பு, சரி, அது மாதிரி வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். சரி, அந்த வேலை வாய்ப்பின்மைங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பின்மை வகைகளை கொடுத்துட்டு பொறுத்துக்க சரியான இணை, தவறான இணை, அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. நம்ம அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மனசுல ஈஸியா பதியும். சரிங்களா? அது மாதிரி இந்த வேலை வாய்ப்பின்மை வகைகளை தனித்தனியா பார்க்க போறோம். அடுத்து வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான முக்கியமான திட்டங்கள். சரிங்களா? வறுமை ஒழிப்பதற்கு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான முக்கியமான திட்டங்கள், மத்திய மாநில அரசின் திட்டங்கள் எவை, அப்படி எல்லாமே நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து கடைசியாக விளிம்பு நிலை மக்களுக்கு, அதாவது விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னா ஆதரவற்றோர்கள், முதியோர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகள், இந்த மாதிரி இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்கள் எவை, அந்த மாதிரி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கிய தினங்களும் சில மாநில அரசுகள், மத்திய அரசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய சட்டங்களும் இருக்குது. நிறைய சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே இருக்குது இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக. சரி, அப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் சரி அந்த டிஎன்பிஎஸ்சியோட இந்த புதிய பாடத்தின்படி பொருளாதாரத்துல சரி இந்தியன் எக்கனாமில என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா, அதுல ஒவ்வொரு தலைப்புகளையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சூப்பரா பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கூட நம்ம இதுல இருந்து மிஸ் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு சூப்பரா டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நடப்பு நிகழ்வுகள்ல நம்ம டெய்லி எப்படி வீடியோஸ் போடுமோ அதே மாதிரி வரும் நாட்கள்ல இந்தியன் எக்கனாமில இருந்து ஒவ்வொரு தலைப்புகளையும் அப்பப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வீடியோஸ் போட போறோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நடத்துனது தொடர்பு படுத்தி தான் நம்ம எக்கனாமிக்ஸோட எல்லா டாபிக்கும் போகும். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கும். தயவு செய்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.